Hi friends, welcome to Learn CS with Selvi channel. நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி, செட்டு நெட்டு, பாலிடெக்னிக் டிஆர்பி, காலேஜ் டிஆர்பிக்கு யூஸ் ஆகிற வகையில் சிலபஸ் வைஸாக டாபிக்ஸ் பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கி காமன் சிலபஸான டிபிஎம்எஸோட டேட்டா சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டிபிஎம்எஸோட டே 2 கிளாஸஸ். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்டிட்டி ரிலேஷன்ஷிப் இஆர் மாடல்ஸ் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேட்டா மாடல்ஸ்னால் என்ன, ஆர்கிடெக்சர்ஸ்னால் என்ன, ஸ்கீமானா என்னென்னு பார்த்துருந்தோம். அந்த ஸ்கீமாவில் ஒன் ஆஃப் த பார்ட் தான் இந்த இயர் மாடல். ஸோ ஸ்கீமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்னல் ஆர் ஃபிசிக்கல் அண்ட் லாஜிக்கல் ஆர் கான்செப்சுவல் ஆர் எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஆர் வியூ அப்படின்னு சொல்லிட்டு 3 ஸ்கீமாஸ் பார்த்தோம். இதில் இந்த கான்செப்சுவல் லெவலில் தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இஆர் டயக்ராம்ஸ் ட்ரா பண்ணுறது, கோடிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது, டேபிள் ட்ரா பண்ணுறது எல்லா ஒர்க்கும் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த கான்செப்சுவல் லெவலில் தான் நடக்கும். ஸோ இந்த கான்செப்சுவல் லெவல் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ் ஆஃப் இஆர் மாடல். இஆர் மாடலோட மெயின் காம்போனன்ட்ஸ் என்னென்ன? என்டிட்டி. ஸோ ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ஸ் காம்போனண்ட் என்ன அப்படின்னா என்டிட்டி. என்டிட்டினா என்ன சொல்லுவாங்கன்னா ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். எப்படி நம்ம C++ல் ஒரு கிளாஸுக்கு ஏற்ற மாதிரி ஆப்ஜெக்ட் நேம் மென்ஷன் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இங்கே ரியல் வேர்ல்ட் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ ஆப்ஜெக்ட் லைக் ஸ்டூடெண்ட்டு, கோர்ஸு, டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி என்ன நேம்னாலும் நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எ ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட் வித் இண்டிபெண்டன்ட் எக்ஸ்டென்ஸ். ஸோ இண்டிபெண்ட்டாக இருக்கணும். ஸோ இது எதையும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிற ரியல் வேர்ல்டு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்டிட்டின்னு கொண்டு வந்துடலாம். அண்ட் அட்ரிபியூட்ஸ். இந்த என்டிட்டியோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. ஸோ இது இன்னும் அதர் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி டிஸ்கிரைபிங் அண்ட் என்டிட்டி. ஸோ ஒரு என்டிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா அட்ரிபியூட்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு என்டிட்டி எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கும் அப்படின்னா ரோல் நம்பர், காலேஜில் இருக்குது அப்படின்னா ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கலாம். தென் அவங்களோட கோர்ஸு, டேட் ஆஃப் பர்த்து, ஆதார் நம்பர், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர், இது எல்லாமே அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ். இது எல்லாத்தையும் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லலாம். சேம் எம்ப்ளாயின்னு எடுத்தோம்னா எம்ப்ளாயி ஐடி, டிபார்ட்மெண்ட், அவங்களோட டெசிக்னேஷன்ஸ், அவங்களோட டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் வந்து அட்ரிபியூட்ஸுக்குள்ளே வரும். நெக்ஸ்ட்டு ரிலேஷன்ஷிப். ஸோ மோர் தென் ஒன் என்டிட்டி ஹவு டு கனெக்டட் அப்படின்னு பார்க்குறது தான் என்ன சொல்கிறாங்கன்னா ரிலேஷன்ஷிப். அசோசியேஷன் பிட்வீன் 2 or more entities, இதுதான் ரிலேஷன்ஷிப்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கனெக்டட் வித் டிபார்ட்மெண்ட் ஆர் காலேஜ் அப்படின்னா என்ரோல் அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப்பும். இந்த ஸ்டூடெண்ட்டு இந்த காலேஜில் என்ரோல் பண்ணியிருக்காங்க. டீச்சர்ஸ் அப்போ என்ன பண்ணலாம், ஒரு ஸ்டாஃபு காலேஜ் இல்லை கோர்ஸ்னு எடுத்துட்டிங்கன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, டீச்சிங் பண்ணுறாங்க. அப்புறம் மேனேஜர்ஸ், எம்ப்ளாயினா. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா மோர் தென் ஒன் என்டிட்டிஸ் நடுவில் இருக்கிற கனெக்ஷன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்டிட்டியில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ராங் என்டிட்டி, அனதர் ஒன் இஸ் வீக் என்டிட்டி. ஸ்ட்ராங் என்டிட்டி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ அந்த என்டிட்டிக்கே செப்பரேட்டாக ப்ரைமரி கீ ஆர் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் டிபெண்டிங் அப்பான் த என்டிட்டி. அந்த என்டிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் வருது அப்படின்னா அங்கே கண்டிப்பாக ப்ரைமரி கீ இருக்கும். அதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஸ்ட்ராங் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. இதுவே வீக் என்டிட்டி அப்படின்னு எடுத்துட்டோன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த என்டிட்டி ஏதாவது இன்னொரு என்டிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். தனியாக செப்பரேட்டாக அதை ஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் அனதர் என்டிட்டி ஃபார் எக்ஸ்டென்ஸ். ஆல்ரெடி இருக்கிற ஒரு என்டிட்டியோட டிபெண்ட் பண்ணி இருக்குது அப்படின்னா அதை வீக் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இஆர் டயக்ராம் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா பிக்சர் ஓரியன்டாக தான் இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் டயக்ராம்ஸ் தான். ஸோ ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மென்ஷன் பண்ணுவாங்க. இதில் என்டிட்டி அப்படிங்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா ரெக்டாங்குலர் பாக்ஸுக்குள்ளே மென்ஷன் பண்ணுவோம். ஆட்ரிபியூட்ஸுங்கிறத எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா ஓவல் ஷேப் போட்டிருக்க ஒரு டயக்ராமுக்குள்ளே மென்ஷன் பண்ணுவோம். ஸோ அப்போ என்டிட்டினா ரெக்டாங்கிள், ஸோ அட்ரிபியூட்னா ஓவல் ஷேப். இதில் இப்போ வீக் என்டிட்டி அண்ட் ஸ்ட்ராங் என்டிட்டின்னு 2 கான்செப்ட் வரும்போது ஸ்ட்ராங் என்டிட்டிங்கிறத ஒரு சிங்கிள் ரெக்டாங்கிள் மூலமாக கொடுப்போம். இப்போ ஸ்டூடெண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக் என்டிட்டி. வீக் என்டிட்டி அப்படிங்கிறத டபுள்டு ரெக்டாங்கிள்குள்ளே கொடுப்போம். இந்த ஸ்டூடெண்ட்டுங்கிறது ஒரு ஸ்ட்ராங் என்டிட்டி தான். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டைம் டேபிள் அப்படின்னு ஒன்று வைக்கிறேன். எக்ஸாம் டைம் டேபிள்னு வைக்கிறேன்.
இந்த எக்ஸாம் டைம் டேபிள் அப்படிங்கிறது எதை டிஃபைன் பண்ணி இருக்கும் அப்படின்னா அந்த எக்ஸாம் என்ன எக்ஸாமோ அந்த எக்ஸாமை டிஃபைன் பண்ணி இருக்கும். ஸோ தனியாக எக்ஸாம் டைம் டேபிள் அப்படிங்கிறது ஒன்று ஃபிக்ஸடாக நம்ம கொடுத்துருக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் மந்த்லி எக்ஸாமினேஷன் நடக்கலாம், குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் நடக்கலாம், கிளாஸ் டெஸ்ட்டு நடக்கலாம். ஸோ அப்போ இந்த டைம் டேபிள் டிபெண்ட்ஸ் ஆஃப் த எக்ஸாமை வந்து டிஃபைன் பண்ணி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வீக் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து லோன், சரிங்களா, பேங்க்குன்னு ஒரு என்டிட்டி இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதில் லோனுன்னு இன்னொரு என்டிட்டி இருக்குது, இஎம்ஐ அப்படின்னு ஒரு என்டிட்டி இருக்குது. இந்த இஎம்ஐ அப்படிங்கிறது எப்பயுமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னா லோனுங்கிற என்டிட்டியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அப்போ இஎம்ஐங்கிறது வீக் என்டிட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அட்ரிபியூட்ஸில் டைப்ஸ் இருக்குது. என்டிட்டியில் எப்படி டைப் இருக்கோ அதே மாதிரி அட்ரிபியூட்லையும் டைப் இருக்குது. சிம்பிள் அட்ரிபியூட் அப்படின்னா நார்மல் ஓவல் ஷேப்பில் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏஜு, சீரியல் நம்பர், ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த், இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா சிம்பிள் அட்ரிபியூட். அட்டாமிக் வேல்யூ இதுக்கு வந்து சிங்கிள் வேல்யூ தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு காம்போசிட் அப்படின்னா அதுக்கு சப் பார்ட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ அட்ரஸ் எழுதுறீங்க அப்படின்னு எடுத்துட்டோன்னா எப்படி கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரீட் நம்பர், டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், சரிங்களா. அதுக்கப்புறம் சிட்டி நேம், பின்கோடு, டிஸ்ட்ரிக்கு, தாலுக்கு, இந்த மாதிரிலாம் நம்ம கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காம்போசிட் சப்பார்ட் இருக்கும். நெக்ஸ்ட்டு சிங்கிள் வேல்யூடுன்னு எடுத்துட்டோன்னா ஒன் வேல்யூ. இப்போ ரோல் நம்பர்னு எடுத்துட்டோன்னா ஈச் ஒன் ஹாவ் த செப்பரேட் ரோல் நம்பர், அப்படி தானே. ஸோ அதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஒன் வேல்யூ, கண்டிப்பாக அதுக்கு செப்பரேட்டாக தான் ஒரு நம்பர் இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது ஒன் வேல்யூடு. மல்டி வேல்யூடு அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோன் நம்பர், சரிங்களா. என்எம்இ சப்ஜெக்ட், என்எம்இயில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் கொடுப்பாங்க, ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதுலேருந்து 2 சூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் கோர்சஸ் நாங்கள் சொல்லித்தரோம், ஒரு 4 இருக்குது, இதில் நீ 2 சூஸ் பண்ணுங்கள் அப்படின்லாம் இப்போ ஸ்கூலில் கொடுக்குறாங்க இல்லையா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா அதை வந்து மல்டி வேலிட் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபோன் நம்பருக்கு இன்னொரு அல்டர்னேட் ஃபோன் நம்பர் வாங்குறாங்க. இப்போல்லாம் இமெயில் ஐடியே வந்து அல்டர்னேட் இமெயில் ஐடி வாங்குற அளவுக்கு ஆகிடுச்சு. இது வந்து மல்டி வேலிட் அட்ரிபியூட்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் டெரைவ்டு அப்படின்னா ஒரு அட்ரிபியூட்லேருந்து அனதர் அட்ரிபியூட்டை வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிபெண்ட் பண்ணி வருது அப்படின்னா அது டெரைவ்டுன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கோம். ஏஜ் மட்டும் தனியாக கொடுக்கும்போது அது வந்து அட்டமிக் வேரியபிளாக இருக்கலாம். ஆனால் டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த்தில் இருந்து ஏஜ் டெரைவ் பண்ணி கொண்டு வரும். நம்ம ஆன்லைனில் அப்ளிகேஷன்ஸ்லாம் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாலே ஏஜ் வந்து அதுவாகவே கால்குலேட் பண்ணி பிரிண்ட் ஆயிரும். ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டெரைவ்டு அட்ரிபியூட்னு சொல்லுவாங்க. இப்போது அட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறத என்ன சொல்லிட்டோம், ஓவல் ஷேப்பில் கொடுப்பாங்கன்னு சொல்லியாச்சு. இதில் சிம்பிள் அட்ரிபியூட்ஸு, கம்போசிட் அட்ரிபியூட்ஸ்லாம் நார்மல் ஓவல் சைஸில் கொடுக்குறாங்க. இதுவே வந்து ஒன் வேலிட் அட்ரிபியூட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கணும். ஸோ நல் வேல்யூவும் இருக்கக்கூடாது. அதை வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா பிரைமரி கீன்னு சொல்லலாம். இனிமேல் கீ பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாதிரி ஒன் வேலிட் அட்ரிபியூட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம அந்த அட்ரிபியூட்ஸை எழுதிட்டு அட்ரிபியூட் நேம் எழுதிட்டு கீழே ஒரு அண்டர்லைன் கொடுத்துருவோம். ஓவல் ஷேப் தான் கொடுப்போம். பட் அது என்ன பண்ணுவோம், அதோட அட்ரிபியூட் நேம் எழுதிட்டு கீழே ஒரு அண்டர்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சிங்கிள் வேலிட் அட்ரிபியூட்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். பிரைமரி கீ அப்படின்னு எடுத்துக்கலாம். ஃபாரின் கீனாலும் அண்டர்லைன் கொடுத்துக்கலாம். மல்டி வேலிட் அட்ரிபியூட்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா டபுள் ஓவல் கொடுப்போம். இந்த மாதிரி கொடுத்து அட்ரஸ், ஃபோன் நம்பர், கோர்சஸ், அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கொடுப்போம். டெரைவ்ட் அட்ரிபியூட்டாக என்ன பண்ணுவோம்னா அதே ஓவல் தான், பட் என்ன கொடுத்துருவோம் அப்படின்னா டேஷ்டு அண்டர்லைன் கொடுத்துருவோம். டேஷ்டு ஓவல் கொடுத்துருவோம். டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா ஏஜ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எப்பயும் போடுற அந்த ஓவல் ஷேப்பை டேஷ்டு ஓவல் ஷேப்பாக போட்டோம் அப்படின்னா அதை வந்து டெரைவ்டு அட்ரிபியூட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா. ஸோ இப்போது டைப்ஸ் ஆஃப் என்டிட்டிஸ் பார்த்துட்டோம், டைப்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் பார்த்துட்டோம். என்டிட்டினா ரெக்டாங்கிள், ஆட்ரிபியூட்னா என்னது ஓவல்ஸ் பார்த்துட்டோம். ஸோ ஒவ்வொன்றுக்கும் சப்கெட்டிங் பார்த்துட்டோம். ஓகேவா. அடுத்த வீடியோக்கு போகலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்ட்ரெயின்ஸு, அதுக்கப்புறம் கீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு.
பார்ட்டிசிபேஷன் அண்டு கீ அப்படின்னு 2 கான்செப்ட் இப்போ பார்க்க போகிறோம். பார்ட்டிசிபேஷன் கன்ஸ்டன்ட்ஸ்னால் இதில் டோட்டல் பார்ட்டிசிபேஷன், பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் இருக்கும். ஸோ டோட்டல் பார்ட்டிசிபேஷனாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 2 டேபிளுக்குள்ள கனெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் தான் இந்த பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இப்போ 2 என்டிட்டி நான் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு என்டிட்டி, இங்கே ஒரு என்டிட்டி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த 2 என்டிட்டிக்கு நடுவில் ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம மெயின்டைன் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன எடுத்துருக்கோன்னா, இங்கே வந்து ஸ்டூடெண்ட்டோட டேபிள்ஸ் வச்சுக்கலாம். இங்கே வந்து கோர்ஸ் டேபிள் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த 2க்கும் என்னென்னா என்ரோல்னு நான் வச்சுருக்கேன். இதில் என்ன கோர்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்னா ஐடி கோர்ஸ் வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஒரு காலேஜுங்கிற டேட்டா பேஸஸ்க்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸுங்கிற என்டிட்டி வச்சுருக்கேன், கோர்ஸ் ஐடி கோர்ஸுங்கிறத வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஸ்டூடெண்ட் நேம் வந்து பார்த்திங்கன்னா ராஜா, மணி, குமார் இப்படிலாம் கொடுத்துருக்கோம். ராஜா வந்து சிஎஸ் டிபார்ட்மெண்ட், மணி வந்து ஐடி டிபார்ட்மெண்ட், குமாருங்கிறது வந்து என்னதுன்னா பயாலஜி டிபார்ட்மெண்ட், இப்படி வச்சுக்கலாம். ஸோ இப்படி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இதில் யார் மட்டும் என்ரோல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த ஐடி கோர்ஸில் இந்த மணிங்கிறவர் மட்டும்தான் என்ரோல் பண்ணியிருப்பார். அப்படி தானே? ஸோ ஐடி கோர்ஸில் மணிங்கிறவர் மட்டும்தான் என்ரோல் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க, பட் அது என்ன கிடையாது, ஐடி கோர்ஸஸ் கிடையாது. இதுதான் கனெக்ஷன்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸில் அட்லீஸ்ட் ஒருத்தவங்களாவது என்ன பண்ணியிருக்கணும், நம்ம இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணியிருக்கணும். அப்போ தான் அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷன்னு சொல்கிறாங்க. டோட்டல் பார்ட்டிசிபேஷனாக இந்த ஸ்டூடெண்ட் டேபிளில் இருக்க அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது கம்பல்சரி ஐடி கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை இப்போ நான் ஐடி கோர்ஸில் இருக்கிற இவங்க வந்து ஐடி கோர்ஸ் இல்லை, இவங்களை வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிசிஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸில் யாருமே ஐடி கோர்ஸில் என்டர் பண்ணலை அப்படின்னா அது வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனில் என்ன இருக்கலாம்னா மே ஆர் மே நாட், யாராவது ஒருத்தவங்க இல்லைன்னா இல்லாமல் இருக்கலாம். ஸோ கோர்ஸ் கம்பல்சரி வந்து என்ரோல் பண்ணியிருக்கணும் அவசியம் இல்லை. ஆனால் டோட்டல் பார்ட்டிசிபேஷனில் என்ன இருக்கணும் அப்படின்னா கம்பல்சரி எனி ஒன் ஸ்டூடெண்ட்ஸாவது என்ரோல் பண்ணியிருக்கணும். அதுக்கு பேர் தான் டோட்டல் பார்ட்டிசிபேஷன். மே ஆர் மே நாட் நீ கனெக்ஷன் பண்ணிக்கோ பண்ணலாம், எனக்கு தேவை ஸ்டூடெண்ட் லிஸ்ட் இருக்குது, கோர்ஸ் லிஸ்ட் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து பார்ஷியல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டோட்டல் பார்ட்டிசிபேஷனில் என்ன பண்ணியிருக்கோன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெக்கார்டாவது இருக்கும், நல் ரெக்கார்டு இருக்காது. ஆனால் பார்ட்டிஷியல் பார்ட்டிசிபேஷனில் ரெக்கார்ட்ஸ் இருக்கவும் செய்யலாம், இல்லாமல் இருக்கலாம். அப்போ வந்து கிரேட்டர் தென் 0வாகவும் இருக்கலாம், அதர்வைஸ் நல்லாகவும் இருக்கலாம். கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றுமே இல்லை. டோட்டல் பார்ட்டிசிபேஷன்னா எவ்ரி என்டிட்டி மஸ்ட் பார்ட்டிசிபேட் ஷோன் வித் த டபுள் லைன்ஸில் நம்ம கொடுப்போம். ஒவ்வொரு என்டிட்டி என்ன பண்ணியிருக்கோம், டபுள் லைனில் வந்து நம்ம மென்ஷன் பண்ண போகிறோம். டோட்டல் பார்ட்டிசிபேஷனில் டபுள் லைன்னா இப்படி ஒரு என்டிட்டி கொடுத்துருக்கோம், இன்னொரு என்டிட்டி கொடுத்துருக்கோம், இதுக்குள்ளே கனெக்ஷனை கொடுக்கறது தான். அப்போ டபுள் லைனுங்கிறது இந்த லைன்ஸ் தான். நீங்கள் ரெக்டாங்கிளில் ஞாபகம் வச்சுக்கக்கூடாது. எக்ஸாம்பிள் எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் என்ரோல் அட்லீஸ்ட் ஒன் கோர்ஸ். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு கோர்ஸ்லையாவது ஜாயின் பண்ணியிருக்கணும். நான் இங்கே வந்து ஆப்போசிட்டில் சொல்கிறேன், ஒரு கோர்ஸில், அதாவது கோர்ஸில் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது இருக்கணும். ரெண்டும் ஒன்று தான். சரிங்களா? இதுலேருந்து இதை கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் மஸ்ட் பி என்கோனில் அட்லீஸ்ட் ஒன் கோர்ஸ்லையாவது ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ கோர்ஸ்லேருந்து பார்க்கும்போது கோர்ஸில் அட்லீஸ்ட் ஒரு ஸ்டூடெண்ட்டாவது ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஓகேவா? ஸோ இங்கே என்ன வரக்கூடாது, நாட் நல் வரக்கூடாது, எம்டியாக எந்த டேட்டாவும் இருக்கக்கூடாது. பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை எப்படி கொடுப்போம் அப்படின்னா ஜஸ்ட்டு சிங்கிள் லைனில் கொடுப்போம். ஸோ அதை என்ன செய்வோம், சிங்கிள் லைனில் கொடுப்போம். ஜஸ்ட்டு கனெக்ஷனை வந்து நம்ம சிங்கிள் லைனில் மென்ஷன் பண்ணுறோம். கனெக்ஷன் என்ன பண்ண போகிறோம், சிங்கிள் லைனில் நம்ம கொடுக்க போகிறோம். ஒரு நிமிஷம். இப்படி சிங்கிள் லைனில் மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதுக்கு நடுவில் ரிலேஷன்ஷிப் இருக்கும், நான் டயக்ராம் வரையும்போது சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா சம் என்டிட்டிஸ் மே ஆர் மே நாட் பார்ட்டிசிபேட்டட். இதில் இருக்க என்டிட்டிஸில் வந்து சம் என்டிட்டி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்பல்சரி கோர்ஸில் வந்து கொடுத்துருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் பேர் கொடுக்காமல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது அப்படின்னா நாட் ஆல் எம்ப்ளாயீஸ் மேனேஜ் த டிபார்ட்மெண்ட்ஸ், எல்லா எம்ப்ளாயீஸும் அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரணும்னு நெசசிட்டி இல்லை. இதை தான் பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டோட்டல் பார்ட்டிசிபேஷன் அண்ட் பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. டோட்டல் பார்ட்டிசிபேஷன்னா அட்லீஸ்ட் ஒன்னாவது கனெக்ட் ஆகிருக்கணும், பார்ஷியல்னால் கம்பல்சரி ஒன்று இருக்கணும்னு அவசியம் இல்லை, மே ஆர் மே நாட். ஸோ இதில் வந்து நல் ஆப்ஷன்ஸ் வரலாம்.
இதில் நாட்னல் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் கீஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு என்டிட்டி இருக்குது அப்படின்னா அந்த என்டிட்டிக்கு நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் நம்ம சொன்னோம் இல்லையா, ரோல் நம்பர். இப்போ காலேஜ் லெவலில் ரோல் நம்பர் கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டி எக்ஸாமில் என்ன இருக்குன்னா ரிஜிஸ்டர் நம்பர்னு ஒன்று வரும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட கோர்ஸ் இருக்கும், அவங்களோட நேம் இருக்கும், டேட் ஆஃப் ஜாயினிங் இருக்கும். ஸோ அவங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி, ஆதார் நம்பர், இதெல்லாம் நம்ம காலேஜில் கலெக்ட் பண்ணி வைப்போம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸான நம்ம டீட்டெயில். ஒரு ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது இதெல்லாம் வாங்கி வைப்போம். அவங்களோட அட்ரெஸ்ஸு, அவங்களோட ஃபாதர் நேம், இதெல்லாம் வாங்கி வைப்போம் இல்லையா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது கீஸ் அப்படிங்கிற கான்செப்டில் ப்ரைமரி கீ இம்பார்ட்டன்ட். இப்போ கீனா இதில் இருக்கிற எல்லாத்துலேயும் எதெல்லாம் யூனிக்ஸாக இருக்கோ, என்ன அட்ரிபியூட்லாம் யூனிக்காக இருக்குது, இதெல்லாம் வந்து சேமாக இன்னொருத்தவங்களுக்கு வராதோ அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கீ அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், ரோல் நம்பர் இண்டிவிஜுவலாக கொடுப்போம், ரிஜிஸ்டர் நம்பர் இண்டிவிஜுவலாக கொடுப்போம், அவங்களுக்கு ஆதார் நம்பர் இண்டிவிஜுவலாக தான் இருக்கும். தென் பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மொபைல் நம்பர் தான் நம்ம வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா மொபைல் நம்பர் இண்டிவிஜுவலாக இருக்கும், இமெயில் ஐடி இண்டிவிஜுவலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்னா கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே கீ. இந்த கீயிலேருந்து ஒரு கீயை ஸ்பெசிஃபிக்காக எடுத்து அதை வச்சு எல்லா டீட்டெயிலையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கோஆர்டினேட் பண்ணுறோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்க, ப்ரைமரி கீன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேங்க் அக்கௌண்ட்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், நம்மளோட மொபைல் நம்பர் இருக்கும், ஆதார் நம்பர் இருக்கும், பேன் நம்பர் இருக்குமா. தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட யூபிஐ ஐடி இருக்கும். நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்கும், யூபிஐ ஐடி இருக்கும், மொபைல் நம்பர்ஸ் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு QR கோட் செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க, QR கோடு இருக்கும், வேறு என்னெல்லாம் இருக்கும், இது எல்லாமே இண்டிவிஜுவல் தான். ஓகேங்களா. ஏடிஎம் நம்பர் இருக்கும். இது எல்லாத்தையுமே கீ சொல்லுவாங்க. இதுக்குள்ளே இருக்கிற அட்ரெஸ்ஸு, நேமு, ஏன்னா நம்மளோட நேம் வந்து வேறு யாருக்காவது இருக்கலாம், நம்மளோட ஸ்ட்ரீட் நேம் வந்து வேறு யாருக்காவது இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம காமன் கொடுக்க முடியாது. அதே மாதிரி இமெயில் ஐடி. ஸோ இதெல்லாம் யூனிக்கான கீஸ். ஓகேங்களா. பேங்க் அக்கௌண்ட்டுன்னு எடுத்துகிட்டோம்னா இது எல்லாமே யூனிக்கான கீஸாக நம்ம யூனிக் கீஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இதில் அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ரைமரி கீயை எடுத்துக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மொபைல் ஆப் யூஸ் பண்ணுறீங்க, ஜிபே யூஸ் பண்ணுறீங்கன்னா அங்கே உங்கள் மொபைல் நம்பருங்கிறது ப்ரைமரி கீயாக எடுப்போம். பேங்க்கில் போய் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்கன்னா அங்கே அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிறத என்ன பண்ணுவோம் அப்படின்னா மெயினான ப்ரைமரி நம்பராக எடுப்போம். இப்போ யூபிஐ ட்ரான்ஸ்ஃபரும் மொபைல் ட்ரான்ஸ்ஃபர்ஸில் மொபைல் அப்ளிகேஷன்ஸில் வந்துடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் சென்டர் போகிறீங்கன்னா ஏடிஎம் நம்பர் அப்படிங்கிறது உங்களோட யூனிக்கான ஒரு நம்பராக இருக்கும். அப்போ அது அங்கே வந்து என்னது ப்ரைமரி கீயாக இதை எடுப்போம். அப்போ ப்ரைமரி கீங்கிறது சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல அங்கே நமக்கு எது வந்து முதன்மையான கீயாக இருக்குது, எது இம்பார்ட்டன்ஸ் கீ அப்படிங்கிறத நம்ம கொடுப்போம். ஸோ இந்த கீஸில் இருந்து தான் இது எல்லாமே யூனிக் கீ. இந்த கீலேருந்து நம்ம என்ன செலக்ட் பண்ணுறோம்னா ப்ரைமரி கீ செலக்ட் பண்ணுறோம். ப்ரைமரி கீ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஆப்ஷனலாக ஒரு கீ வைப்போம், அதுக்கு பேர் தான் ஆல்டர்னேட் கீ. ஆப்ஷன் கீ என்னது, ஆல்டர்னேட் கீ. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஜிபே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஒன்று மொபைல் நம்பரை வச்சு நம்ம வந்து ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதர்வைஸ் மொபைல் நம்பர் இல்லைங்கிற அடுத்த பட்சத்துக்கு நம்ம எதை எடுத்துக்கிடுவோம், யூபிஐ எடுத்துக்குவோம். ஸோ அப்போ இது மொபைலுங்கிற ப்ரைமரி கீனா இது ஆல்டர்னேட் ப்ரைமரி கீ. ஸோ ஆல்டர்னேட் ப்ரைமரி கீ ஃபுல்லி எலிஜிபிள் ஃபார் த ப்ரைமரி கீ. ஓகேவா. ஸோ அப்போது ப்ரைமரி கீ பார்த்துட்டோம். இந்த கீஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கீழே என்ன பண்ணுவாங்க, கேண்டிடேட் கீ அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ. ஸோ கேண்டிடேட் கீக்கும் ஃபாரின் கீக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஸோ கேண்டிடேட்னா இண்டிவிஜுவல் கீயாக இருக்கும். இப்போ சூப்பர் கீ அப்படின்னு எடுத்துட்டோம்னா மோர் தென் ஒன் விஷயம், ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லாஜிக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அது சூப்பர் கீன்னு சொல்லுவாங்க. அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மேக்ஸிமம் ஆஃப் கேண்டிடேட் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம பேங்க்கில் போய் அக்கௌண்ட் வந்து அமௌண்ட்டு வித்ட்ரா பண்ணுறோம் இல்லை டெபாசிட் பண்ணுறோன்னா அக்கௌண்ட் நம்பரும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அந்த அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் கொடுப்பாங்க. நம்ம ஆன்லைன் பேமெண்ட் பண்ணாலும் பாருங்களேன், அக்கௌண்ட் ஹோல்டர் நேமும் செக் பண்ணுவாங்க. ரெண்டையும் செக் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அக்கௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும். ஏன்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பர் தான் ப்ரைமரி இல்லைன்னு சொல்லலை, பட் வந்து நீங்கள் அக்கௌண்ட் நம்பரில் ஒன்று தப்பாக இருந்தால் கூட வேறு யாருக்காவது வந்து என்ன பண்ணுறதுக்கு அமௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ அடிஷ்னலாக என்ன பண்ணுறோம், நேமை வச்சு செக் பண்ணும்போது கரெக்டான பர்சன் தானா. இப்போ வந்து மிஸ்மேட்ச் ஆச்சு, நேமும் அக்கௌண்ட் நம்பரும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகிடும், அக்கௌண்ட் நம்பரில் ஏதோ மிஸ்டேக் இருக்குது, இல்லைனா வெண்டாஸோட நேமில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ஷனுக்கு கொண்டு வந்துடுவாங்க. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா
சூப்பர் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிக்லி ஐடென்டிஃபை த டப்பிள்ஸ். அந்த ரோவை யூனிக்காக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மோர் தென் ஒன் கேண்டிடேட் கீ எடுக்கிறது தான் சூப்பர் கீன்னு சொல்லுவாங்க. மினிமல் நம்பர் ஆஃப் சூப்பர் கீ, அந்த சூப்பர் கீயில் இருக்கிற இண்டிவிஜுவல் கீயஸை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கேண்டிடேட் கீன்னு சொல்லுவாங்க. பிரைமரி கீனா அந்த கேண்டிடேட்ஸ் கீலேருந்து நீங்கள் ஒரு பெஸ்ட்டாக ஒரு கீயை வந்து செலக்ட் பண்ணுறீங்களா, அதை தான் பிரைமரி கீன்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட் கீ அப்படின்னு சொல்கிறோன்னா அன்யூஸ்டு கேண்டிடேட் கீ, நீங்கள் பிரைமரி கீயை எடுக்காத எல்லாமே அடுத்த ஆப்ஷனில் அல்டர்னேட் பிரைமரி கீயாக நிற்கும். இது எல்லாமே இன்னும் டெப்த்தாக நம்ம பார்ப்போம். இங்கே இஆர் டயக்ராம்ஸ்க்காக ஜஸ்ட் வியூ பண்ணி பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாரின் கீ. ஃபாரின் கீனா என்னது, 2 டேபிள்ஸ் இருக்குது, அதுக்கிடையில் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னா இந்த 2 டேபிளையும் கனெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு கீ வச்சுருப்பாங்க. அதுதான் ரெஃபரன்ஷியல் கீ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஃபரன்ஷியல் கீயை தான் ஃபாரின் கீ நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எம்ப்ளாயி ஐடி, இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடி. இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து எம்ப்ளாயிங்கிற டேபிளை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எம்ப்ளாயி ஐடிங்கிறது இங்கே வந்து ஃபாரின் கீயாக ஆக்ட் பண்ணும். சரியா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாரின் கீ சொல்கிறாங்க. இப்போ ஃபாரின் கீங்கிறது அனதர் டேபிளோட ப்ரைமரி கீயாக இருக்கலாம். ஓகேவா? இப்போது இதில் வந்து ஒரு எக்ஸாம் டிப் கொடுத்துருக்கோம். A weak entity has a partial key and relies to identify the relationship with this owner entity. Weak entityயில் என்ன தான் இருக்குமா, பார்ஷியல் கீ தான் இருக்கும். ஏன்னா அதில் என்ன இருக்காது, எல்லா டேட்டாவும் டிபெண்ட் பண்ணி இருக்காது. ஸோ அப்போ வீக் என்டிட்டியில் வர்றது பார்ஷியல் கீயாக இருக்கும். ஸோ அது மூலமாக தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஓகேவா? அடுத்த ஸ்லைட் போகலாம். ரிலேஷன்ஷிப், கார்டினாலிட்டி அண்டு டிகிரி. ஸோ இந்த வேர்ட் ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் வந்து கன்ஃபியூஷன்ஸ் நிறைய இருக்குது. லாஸ்ட் இயர் பிஜிடிஆர்பியில் கூட இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் வந்துருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப தெளிவாக நம்ம படிச்சுக்கணும். இப்போ கார்டினாலிட்டி அப்படிங்கிறது என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பிஃபோர் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி அடுத்த ஸ்லைட் பார்த்துட்டு வந்துடலாம். ஒய் கன்ஃபியூஷன்ஸ். ஸோ என்ன கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது அப்படின்னா, கார்டினாலிட்டி அண்டு டிகிரி அப்படிங்கிறது டேபிள்ஸுங்கிற இடத்துல ஒரு மீனிங்கும், ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிற இடத்துல இன்னொரு மீனிங்கும் கொடுக்குதுங்க. ஆமாம், அது எப்படி கொடுக்குதுன்னு பார்க்கலாமா? இப்போது டேபிள்ஸ் ஒரே மீனிங் தான், ஒரே வேர்டு தான், பட் 2 இடத்துல வேறு வேறு மாதிரியான ஆக்ட் பண்ணுது. ஸோ எக்ஸாம்பிள் இப்போ ரிலேஷன்ஷிப் டேபிள்னு எடுத்துக்கோங்களேன். இதுதான் டேபிள். இந்த டேபிளில் டிகிரி அப்படிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் காலம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. நம்பர் ஆஃப் காலம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுது. இதில் எத்தனை காலம் இருக்குது? 3 காலம்ஸ் இருக்குது. அப்போ டிகிரி கேட்டாங்கன்னா 3 கொடுக்கணும். ஸோ கார்டினாலிட்டி ஆஃப் த டேபிள் இல்லைனா கார்டினாலிட்டி ஆஃப் த ரிலேஷன், டேபிளுக்கு இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா ரிலேஷன். இதில் தான் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம். ரிலேஷன், ரிலேஷன்ஷிப் ரெண்டும் வேறு வேறு. ரிலேஷன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா என்டிட்டி இல்லைனா டேபிள். ஸோ ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டோன்னா மோர் தென் ஒன் என்டிட்டிக்கு நடுவில் இருக்கிற கனெக்ஷன், அசோசியேஷன், அப்படின்னா தான் ரிலேஷன்ஷிப்னு சொல்கிறாங்க. ஸோ ரெண்டும் மாறும். இப்போ டேபிள் ரிலேஷன்ஸ்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது டிகிரிங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸையும், கார்டினாலிட்டிங்கிறது நம்பர் ஆஃப் ரோவையும் மென்ஷன் பண்ணுது. ஓகேவா? கிளியரா? இதுவே வந்து ரிலேஷன்ஷிப்னு எடுத்துகிட்டு இருக்கோம். டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னா என்ன சொல்லுவோன்னா நம்பர் ஆஃப் என்டிட்டி செட் பார்ட்டிசிபேஷன் த ரிலேஷன்ஷிப். இப்போ இந்த டேபிள்ஸ் இருக்குது, இதுதான் என்டிட்டி. இந்த என்டிட்டி என்ரோல் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பால் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இதோட டிகிரி கேட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் என்டிட்டி செட் பார்ட்டிசிபேட் த ரிலேஷன். இந்த ரிலேஷன்ஷிப்பில் எத்தனை என்டிட்டி பார்ட்டிசிபேட் ஆகிடுது? ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு என்டிட்டி அண்ட் கோர்ஸுங்கிற ஒரு என்டிட்டி. இதுதான் 2. புரியுதா? ஸோ இயர் மாடலில் ரிலேஷன்ஷிப், அதாவது டிகிரி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்பர் ஆஃப் என்டிட்டி செட் பார்ட்டிசிபேட் இன் த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொடுக்கணும். அப்போ தான் அது டிகிரி. ஓகேங்களா? கார்டினாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு எடுத்துட்டோன்னா மேப்பிங் ரேஷியோ. ஸோ இதுக்கு இன்னொரு வேர்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்பெசிஃபை த ஹவு மெனி என்டிட்டிஸ் கேன் பி பார்ட்டிசிபேட் இன் த ரிலேஷன்ஷிப். ஹவு மெனி என்டிட்டிஸ் பார்ட்டிசிபேட் இன் த ரிலேஷன்ஷிப். ஓகேங்களா? ஸோ ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இதை மேப்பிங் எப்படி வந்து கனெக்ட் பண்ணுறோம்? இதில் 1 to 1, 1 to many, many to 1, many to many அப்படிங்கிற கார்டினாலிட்டி இருக்குது. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ மேப்பிங் ரேஷியோங்கிறத என்ன சொல்கிறோம்? கார்டினாலிட்டின்னு சொல்கிறோம். இதுவே டேபிள் ரிலேஷனில் எப்படி கொடுக்குறோன்னா நம்பர் ஆஃப் ரோஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? கிளியரா? ஸோ இதை கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இது லாஸ்ட் எக்ஸாமில் லாஸ்ட் பிஜிடிஆர்பியில் கேட்டிருந்தாங்க. நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க டேபிளுக்கும் என்னது ரிலேஷன்ஷிப்புக்கும். ரிலேஷன் கொடுத்தோன்னா டேபிள், ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அந்த டேபிள்ஸ்க்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப். இப்போ ரிலேஷன்ஸில் வரும்போது டிகிரிங்கிறது நம்பர் ஆஃப் காலம், கார்டினாலிட்டிங்கிறது நம்பர் ஆஃப் ரோ. இதுவே ரிலேஷன்ஷிப்பில் வரும்போது டிகிரிங்கிறது நம்பர் ஆஃப் என்டிட்டி செட் பார்ட்டிசிபேஷன். ஓகேவா?
இதுவே கார்டினேட்னா ஸ்பெசிஃபை த நம்பர் ஆஃப் என்டிட்டி கேன் பி பார்ட்டிசிபேஷன்ஸ், அதாவது மேப்பிங் ரேஷியோ. ஓகேவா? இப்போ நம்ம அந்த ஸ்லைடுக்கு போகலாம். இப்போ பாருங்கள். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் கார்டினாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. 1 to 1, 1 to many and many to many. ஸோ எம்ப்ளாயி ஆதார், ஒரு எம்ப்ளாயிக்கு ஒரு ஆதார் கார்டு தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஹேவ் ஆர் ஹேஷ் ரெண்டுமே எடுத்துக்கலாம். எம்ப்ளாயி ஹேஸ் ஆதார். ஸோ 1 to 1 ரிலேஷன்ஷிப். 1 to many டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயீஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் மோர் தென் 1 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ 1 to many இதோட ரிலேஷன்ஷிப். many to many ஸ்டூடெண்ட்ஸு, அதுக்கடையில் வந்து என்ரோலு கோர்ஸு. இப்போ மெனி ஸ்டூடெண்ட்ஸு மெனி கோர்சஸில் ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ அதை என்ன சொல்லுவாங்கன்னா மெனி டு மெனின்னு சொல்லுவாங்க. 1 to 1னா அந்த 2 டேபிளுக்கும் நடுவில் 1 to 1 கனெக்ஷன்ஸ் தான் இருக்கும். ஓகேவா? இதுவே 1 to manyனா இந்த பக்கம் ஒரு டேபிள் ஒரு என்டிட்டி, இந்த பக்கம் மோர் தென் 1 ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி. மெனி டு மெனினா ஸ்டூடெண்ட்ஸு அண்டு என்ன பண்ணிக்கலாம், கோர்சஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸ்டூடெண்ட்ஸு கோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் யுனரி, பைனரி அண்ட் டெர்னரி. ஸோ சேம் என்டிட்டி பார்ட்டிசிபேட்ஸ் ட்வைஸ். எம்ப்ளாயி சூப்பர்வைசர்ஸ் எம்ப்ளாயி. இப்போது மேனேஜர் அப்படின்னு ஒரு எம்ப்ளாயி இருக்கார். அவர் சூப்பர்வைசர்ஸை அதர் எம்ப்ளாயீஸை சூப்பர்வைஸ் பண்ணுறாரு. இதுக்கு பேர் யுனரி. இவரும் எம்ப்ளாயி தான், இவங்களும் எம்ப்ளாயீஸ் தான். பட் இவங்க வந்து யாரை சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க, எம்ப்ளாயீஸ், நார்மல் எம்ப்ளாயீஸை வந்து சூப்பர்வைஸ் பண்ணுறாங்க. இது வந்து யுனரி. சரிங்களா? பைனரி அப்படின்னா 2 தனித்தனியான என்டிட்டிஸ். ஸ்டூடெண்ட் ஒரு என்டிட்டிஸ், கோர்ஸ் ஒரு என்டிட்டிஸ், ஸ்டூடெண்ட் ஒரு என்டிட்டிஸ், டிபார்ட்மெண்ட் ஒரு என்டிட்டிஸ். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா அதை பைனரின்னு சொல்லுவாங்க. டெர்னரியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டூடெண்ட்டு ஒரு ரிலேஷன்ஸ் இருக்குது, அவங்களோட கோர்ஸுன்னு ஒன்று இருக்குது, அவங்க டீச்சர்ஸ்ன்னு இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா எப்படி இருக்கலாம், லைப்ரரிஸ் இருக்கலாம். இந்த மாதிரி மோர் தென் 1 என்டிட்டிஸ் வருது, 3 என்டிட்டி வருதுன்னா அதை வந்து டெர்னரி ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. டெர்னரி என்டிட்டிஸ். ஓகேவா? அடுத்து இதில் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன சிம்பிள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஆல்ரெடி பார்த்துட்டோம், ஜஸ்ட்டு ஒரு மெமரி பர்பஸ்க்காக. ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது ஒரு சிங்கிள் என்டிட்டி, அது வந்து ஒரு ஸ்ட்ராங் என்டிட்டி. அப்போ அதை வந்து நார்மல் ஒரு ரெக்டாங்கிளில் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? நார்மல் ரெக்டாங்கிளில் மென்ஷன் பண்ணிக்கலாமா? ஒரு நிமிஷம். தென் வீக் என்டிட்டி. ஸோ வீக் என்டிட்டினா டிபெண்ட் பண்ணியிருக்கிறது. நான் சொன்னேன்ல, இந்த ஸ்டூடெண்ட்டில் எக்ஸாம் டைம் டேபிள் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கோங்க. இது வந்து வீக் என்டிட்டி. இதை என்ன பண்ணணும்னா டபுள் ரெக்டாங்கிளில் மென்ஷன் பண்ணணும். ஸோ ரிலேஷன்ஷிப்புங்கிறத டைமண்ட் ஷேப்பில் மென்ஷன் பண்ணணும். ஐடென்டிஃபை த ரிலேஷன்ஷிப். சரியா? இப்போ அந்த ரிலேஷன்ஷிப் இதுதான் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது என்ன சொல்கிறதுனா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்னு சொல்லலாம்ல. அந்த ஐடென்டிஃபைங் ரிலேஷன்ஷிப்பை என்ன பண்ணுவாங்கன்னா டபுள் டைமண்டில் கொடுப்பாங்க. அட்ரிபியூட் அப்படிங்கிறத ஓவலில் கொடுப்பாங்க, நேம். இதில் மல்டி வேலிட் அட்ரிபியூட்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோன் நம்பர், மோர் தென் 1 ஃபோன் நம்பர் நம்ம வாங்குகிறோம். ஸோ அதை வந்து என்னென்னா மல்டிபிள் வேலிட் அட்ரிபியூட்ஸ். அப்போ டபுள் ஓவலில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் டெரைவ்ட் அட்ரிபியூட் அப்படின்னா டேஷ்டு ஓவலில் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டபுள் லைன். ஸோ டோட்டல் பார்ட்டிசிபேஷன். ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரு என்டிட்டி என்ரோலுங்கிற ரிலேஷன்ஷிப் வச்சு கோர்ஸ் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஸோ வந்து ஃபுல்லி டிபெண்ட் அப்படின்னா டபுள் லைன் கொடுப்பாங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட் டிபெண்ட் பண்ணி எல்லா ஸ்டூடெண்ட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து அட்லீஸ்ட் ஒரு கோர்ஸ்லையாவது ஜாயின் பண்ணியிருக்கணும். இதை வந்து என்ன பண்ணுவோம், டபுள் லைனில் மென்ஷன் பண்ணுவோம். சிங்கிள் லைன் அப்படின்னா பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன். இதே தான் சிங்கிள் லைனில் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட் கோர்சஸ். ஸோ கோர்சஸில் கம்பல்சரி அடிஷ்னல் கோர்சஸில் ஜாயின் பண்ணியிருக்காங்க பண்ணலை அப்படிங்கிறது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை, ஆப்ஷனல் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கிள் லைன் என்டிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போது இயர் டயக்ராமோட அந்த சிம்பிள்ஸ்லாம் பார்த்தாச்சு. இப்போது அடுத்தது
ஒரு சாம்பிள் ER டயக்ராம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸ்டூடெண்ட்டுன்னு ஒரு என்டிட்டி, கோர்ஸ்னு ஒரு என்டிட்டி. இப்போ என்டிட்டி இது 1, இது வந்து என்டிட்டி 2. இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் பார்ட்டிசிபேஷனை மென்ஷன் பண்ணுது. இது வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனை மென்ஷன் பண்ணுது. ஸோ அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆல் ஸ்டூடெண்ட் மஸ்ட் பி எய்தர் எனி ஒன் கோர்ஸ்லையாவது ஜாயின் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து கோர்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸோட பார்க்கும்போது பார்ஷியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட் டு கோர்ஸ் கொடுக்கும்போது தான் என்ன கொடுத்துருக்காங்க, டபுள் லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அப்போது இது வந்து என்ன சொல்கிறோம், டோட்டல் பார்ட்டிசிபேஷன், இதை வந்து பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன்னு சொல்கிறாங்க. இது வந்து என்டிட்டி, இது ஸ்ட்ராங் என்டிட்டி, இதுவும் ஸ்ட்ராங் என்டிட்டி. ஸோ இதில் அட்ரிபியூட்ஸ் பார்த்திங்கன்னா ரோல் நம்பர் அப்படிங்கிறது ஒன் வேல்யூட் அட்ரிபியூட்ஸ். தட்ஸ் மீன்ஸ் பிரைமரி கீ, ஃபாரின் கீயாக இருந்தால் கோடு கொடுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டெரைவ்டு அட்ரிபியூட், இது வந்து நார்மல் அட்ரிபியூட். ஓகேங்களா? இதில் வந்து டபுள் கொடுத்தாங்க அப்படின்னு எடுத்துட்டோம்னா, கோர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கிரெடிட், இதில் கோர்ஸில் என்ன கொடுத்துக்கலாம், அடிஷ்னல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நான் 2 போடுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கராத்தே எடுத்துக்கோங்க, ஸ்கேட்டிங் எடுத்துக்கோங்க, நெக்ஸ்ட் என்ன இருக்குது, கிளாசிக்கல் டான்ஸு, வெஸ்டர்ன் டான்ஸு, இந்த 4ல் ஏதாவது 2 எடுத்துக்கோங்கலாம் சொல்லுவாங்களா, ஆப்ஷன் கொடுப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா டபுள் என்டட் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து என்னென்னா சாம்பிள் ER டயக்ராம். இப்போ பாருங்கள், லைப்ரரி மேனேஜ்மெண்ட் எடுத்துகிட்டோன்னா புக்ஸு, மெம்பர்ஸ் இருப்பாங்க, இஷ்யூஸ் டேட் அது ஒரு என்டிட்டியாக இருக்கும். ஸோ இது மாதிரி 3 என்டிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அட்வான்டேஜஸ்ன்னு எடுத்துகிட்டோன்னா ER டயக்ராம் வந்து சிம்பிளாக டிசைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டீம் கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரெடியூஸ் ரிடனன்சி, டூப்ளிகேஷன் வராமல் நம்ம ரிப்பீட்டட் வராமல் பார்த்துக்கலாம். மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த ER டயக்ராம் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கே ஈஸியாக புரிஞ்சிடும். இதில் 2 டேபிள் வரப்போகுது, ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு டேபிள், கோர்ஸுங்கிற ஒரு டேபிள். ஸ்டூடெண்ட்டில் இதெல்லாம் அட்ரிபியூட்ஸாக கொடுக்க போகிறோம், கோர்ஸில் இதெல்லாம் அட்ரிபியூட்ஸாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், நமக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். சரிங்களா? இதுவே வந்து இதோட லிமிட்டேஷன் பார்த்திங்கன்னா, இது வந்து காம்ப்ளெக்ஸ் சிஸ்டம்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ண முடியாது. நிறைய அட்ரிபியூட்ஸ் இருக்குது, நிறைய என்டிட்டிஸ் இருக்குது. அப்படிங்கும்போது இதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்கேலபிலிட்டி சேலஞ்சஸ் வந்து இதில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க. ER மாடல்லாம் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டோம். இல்லை சம் ப்ராக்டிக்ஸ் MCQ பார்த்துடலாம். ER மாடல் வந்து யார் ப்ரப்போஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பீட்டர் ஜென் அப்படிங்கிறவங்க 1976 கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ER மாடலை யார் டெவலப் பண்ணாங்க, பீட்டர் ஜென் 1976 கொண்டு வந்தாங்க. டெரைவ்டு அட்ரிபியூட்ஸ் எப்படி கொடுப்போம், டேஷ்டு ஓவலில் கொடுப்போம். வீக் என்டிட்டி அப்படின்னா என்ன இருக்குன்னா, பார்ஷியல் கீ அண்ட் ஐடென்டிஃபை ரிலேஷன்ஷிப் இருக்கும். பார்ஷியல் கீ இருக்கும் அண்ட் என்ன பண்ணுவாங்க, ஐடென்டிஃபை ரிலேஷன்ஷிப், டபுள் டைமென்ஷன் ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ அதுதான் ஐடென்டிஃபை ரிலேஷன்ஷிப். அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட் கோர்சஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸும் கோர்ஸஸ்க்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸ்டூடெண்ட்ஸு கோர்சஸ், அப்போ மெனி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, மெனி கோர்சஸ். இப்போ ஒரு காலேஜ்னால் ஒரு கோர்சஸ் இருக்காது இல்லையா. இப்போ ஸ்டூடெண்ட்னா ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்பாங்க, அப்போ மெனி டு மெனி ரிலேஷன்ஷிப் இருக்கும். பார்ஷியல் பார்ட்டிசிபேஷன் ஸ்டோன் பை, பார்ஷியல் பார்ட்டிசிபேஷனில் நம்ம டோட்டல் பார்ட்டிசிபேஷன் ஸ்டோன் பை, டோட்டல் பார்ட்டிசிபேஷன் எப்படி கொடுப்போம், 2 லைன்ஸ் வச்சு கொடுப்போம். கரெக்டுங்களா? ஸோ இப்போ ER மாடல்ஸ்லாம் என்ன பார்த்துட்டோம். ஸோ அடுத்து வர்ற வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ER மாடலில் எத்தனை டேபிள் மினிமமாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த சேனல் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த PDF வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் போய் PDFன்னு டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு PDF சென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ.